இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எமெட்டிக்ஸ் அண்ட் எமெட்டிக்ஸ். எம்எஸ்எஸ் வாமிட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ வாமிட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி பெரிஸ்டால்சிஸ் மூலயமா நம்மளுடைய கேஸ்ட்ரிக் கண்டென்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பல்ஷன் ஆகுது. ஸோ பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிறது யூஸ்வலா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பவல் மூவ்மெண்ட். ஸோ இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா டைஜஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ஆன்டி பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிறது அதோடைய ஆப்போசிட். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா வாமிட்டிங் அப்படிங்கிறது அக்யூர் ஆகுது. ஸோ வாமிட்டிங் எதனாலலாம் அக்யூர் ஆகுது அப்படின்னா early pregnancy, motion sickness in response to ingested toxic substances during migraine attack. அப்படின்னு போகும்போது வாமிட்டிங் எது மூலயமா நடக்குது அப்படின்னா ஸ்டிமுலேஷன் ஆஃப் எமெட்டிக் சென்டர் ஆர் வாமிட்டிங் சென்டர். ஸோ இது எங்க சிச்சுவேட்டட் ஆகி இருக்கு அப்படின்னா மெடுலா ஆப்ளிகேட்டால. ரெண்டு டைப்ல இருக்கு. ஒண்ணு டைரக்டா ஆக்ட் ஆன் ஹீமோ ரிசெப்டார் ட்ரிகர்ஸ் apomorphine. Another one act reflexively and on CTZ Ipica-Guanha. எமெட்டிக்ஸ் அப்படின்னு போகும்போது அப்போமார்பின். ஸோ இது ஒரு செமசென்தட்டிக் டெரிவேட்டிவ். இது எதோடைய செமசென்தட்டிக் டெரிவேட்டிவ்னா மார்பினோடையது. ஆனால் இது எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னா டோபாமினர்ஜிக் அகோனிஸ்டா சிடிசர்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஐஎம் மூலயமாவும் சப்யூரினஸ் மூலயமாவும் 6 mg டோஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறது இது எங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரூட் ஆஃப் செஃபாலிஸ் இபிகா-குவான்ஹா அப்படிங்கிறது. ஸோ இது சிறப்பா எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா வாமிட்டிங்கை இன்டியூஸ் பண்ணுது. எது மூலயமா அப்படின்னா கேஸ்ட்ரிக் மியூக்கோஸா இரிட்டேட் பண்றது மூலயமா த்ரூ சிடிசர்ல. Application of emetics அப்படின்னு போகும்போது கரோசிவ் பாய்சனிங், கெரோசின் பாய்சனிங் அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு இதை கண்ட்ராண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்டி எமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எமெட்டிக்னா இன்டியூஸ் வாமிட்டிங், ஆன்டி எமெட்டிக் அப்படின்னு போகும்போது ப்ரிவென்ட் ஆர் சப்ரஸ் வாமிட்டிங். ஸோ இதுக்கு கிளாசிபிகேஷன் அப்படின்னு போகும்போது ஆன்டி கொலினர்ஜிக், H1 ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ் and neuroleptics, D2 blockers, chlorpromazine, prochlorperazine, haloperidol. Prokinetic agent அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. மெட்டக்ளோப்ரமைட், டோம்பெரிடோன். இது தனியாவே கொஸ்டின்ல கேட்பாங்க. And 5-HT3 antagonist, ondansetron, granisetron, and adjuvant antiemetics. And motion sickness அப்படின்னு போகும்போது this type of MSS results due to disparity between sensory input received from non-vestibular proprioceptors and vision as well as sensory output from vestibular apparatus to cerebellum. So it can result during space flights, taking off and landing of an aeroplane. அண்ட் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா H1 ரெசப்டார் ஆன்டகோனிஸ்ட் அப்படி இல்லைன்னா சென்ட்ரலி ஆக்டிங் ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ் அப்படின்னு போகும்போது ஹயாசின் 0.2 0.4 mg அப்படிங்கிறது ஓரல்லையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இன்ட்ராமஸ்குலார் இன்ஜெக்ஷனாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் டிரான்ஸ்டர்மல் பேட்ச் அப்படிங்கிறது எதை கண்டைனிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1.5 mg ஹயாசின் அப்படிங்கிறது கண்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது 3 days அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா டெலிவர் ஆகும். அண்ட் இது எதை டெவலப் பண்ணுது அப்படின்னா மைல்டு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறதே டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அனதர் ஒன் அப்படிங்கிறது டைசைக்ளோமைன். ஸோ 10 mg ஓரல் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ப்ரொஃபைலாக்சிஸ் ஆஃப் மோஷன் சிக்னஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தெரடோஜெனிசிட்டி அப்படிங்கிறது காஸ் பண்ணாது. அண்ட் H1 ஆன்டிஹிஸ்டமைன்ஸ் அப்படின்னு போகும்போது ட்ரக்ஸ் லைக் ப்ரோமீத்தசின், டைபென்ஹைட்ரமைன், டைமென்ஹைட்ரினேட், ப்ரோமீத்தசின் தியோக்லேட், டோஆக்ஸ்லமைன். ஸோ இது பர்டிகுலர்லி எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்னிங் சிக்னஸ். ஸோ ஏர்லி பிரெக்னன்சில வாமிட்டிங் வரவங்களுக்கு இது கொடுப்பாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் யூசஸ் அப்படின்னு போகும்போது மோஷன் சிக்னஸ்க்கு, மார்னிங் சிக்னஸ் அண்ட் ஆப்ரேட்டிவ்
வாமிட்டிங், அதாவது போஸ்ட் ஆப்ரேட்டிங் அப்படின்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுற வாமிட்டிங் அப்படிங்கறத வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அண்ட் இது வந்து என்னன்னா தே ஹாவ் காட் ஆன்டிகோலினர்ஜிக், ஆன்டிஹிஸ்டமினிக், செடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். சைக்ளசைன், மெக்லசைன் அப்படிங்கிறது வந்து லெஸ் செடேட்டிவ் அண்ட் லெஸ் ஆன்டிகோலினர்ஜிக். ஸோ மெக்லிசைன் அப்படிங்கிறது வந்து லாங் ஆக்டிங். சின்னரிசீன் அப்படிங்கிறது வந்து ஸோ ஆன்டிபயோட்டிகோ ட்ரக் அண்ட் இது வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா மோஷன் சிக்னஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் ப்ரோகைனட்டிக் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெட்டோக்ளோப்ரமைட். ஸோ இது வந்து எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னா பெயின் ரிலேட்டட் டு ப்ரோகைனமைட். ஸோ டோபமைன் அப்படின்னு போகும்போது D2 ரிசப்டார்ல ஆக்ட் ஆகுது. அண்ட் 5-HT3 ஆன்டகோனிஸ்ட் அண்ட் சம் வந்து என்ன அப்படின்னா 5-HT4 அகோனிஸ்டாவும் இருக்கு. ஸோ கொலினோமிமெட்டிக் அப்படின்னு போகும்போது எதை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னா அசிடைல் கொலைன் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து மைஎன்ட்ரிக் நியூரான்ஸ்ல இருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுது. அண்ட் இது ரேபிட்லி அப்சர்வ் ஆகுது ஓரலா அண்ட் என்டர்ஸ் பிரைன் அண்ட் கிராசஸ் பிளசண்டா செக்ரீட்டட் இன் மில்க். அட்வர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு போகும்போது எக்ஸ்ட்ரா பிரைமிடல் ரியாக்ஷன், கேலக்டோரியா அண்ட் கைனகோமாஸ்டியா அப்படிங்கிறது வந்து இருக்கு. அண்ட் டோஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா 10 mg டேப்லெட் 5 mg per ml சிரஞ்சி இன் 10 mg ஆர் 2 ml. ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு போகும்போது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் மெனி ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின், டையசிபம் பை ஃபெசிலிட்டேட்டிங் கேஸ்ட்ரிக் எம்டிங். ஸோ இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் ஆபரேட்டிவ் வாமிட்டிங் அண்ட் கேஸ்ட்ரோகைனடிக் எமர்ஜென்சி, GERD, டைஸ்பெப்சியா. அதுக்கடுத்து வந்து என்னன்னா டோம்பெரிடோன். ஸோ டோம்பெரிடோன் அப்படின்னு போகும்போது D2 ஆன்டகோனிஸ்ட். இது வந்து பிளட் பிரெயின் பேரியரை வந்து கிராஸ் பண்ணாது அண்ட் காசஸ் ஃபியூவர் எக்ஸ்ட்ரா பைரமிடல் சைடு எஃபெக்ட். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போகும்போது கேலக்டோரியா, ஹைப்பர் ப்ரொலாக்டினியா. ஸோ ரேபிட் IV இன்ஜெக்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கார்டியாக் அரித்மியாசிஸ் கொண்டு வருது. ஸோ டோஸ்ன்னு பார்த்தோம்னா 10-40 mg அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கலாம். ஸோ யூசஸ் வந்து என்னன்னா ஆன்டி-எமெட்டிக் இன் பார்க்கின்சோனிசம் வித் லீவோடோபா அண்ட் புரோமோக்ரிப்டின் அண்ட் 5-HT3 ஆன்டகோனிஸ்ட். ஸோ இதுவும் வந்து என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு கண்டென்செட்ரான். ஸோ இது வந்து எதை பிளாக் பண்ணுது அப்படின்னா 5-HT செரோடோனின் அப்படிங்கிறது வந்து டீபோலரைசிங் ஆக்ஷன் மூலயமா பர்டிகுலர்லி 5-HT3 ரிசப்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து வேகல் அஃபரண்ட்ல எங்கெங்க அப்படின்னா கிட்ல, அடுத்து LTSல, அதுக்கடுத்து வந்து CTZல ஆக்ட் ஆகுது. அண்ட் இதோடைய ஓரல் பயோஅவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 60-70%. அண்ட் T-half அப்படின்னு போகும்போது 3 to 5 hours. அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு போகும்போது 4 to 12 hours. ஸோ யூசஸ் ஆஃப் ஆன்டிஎமெட்டிக் இன் ஹீமோதெரப்பி அண்ட் ரேடியோதெரப்பி அப்படின்னு போகும்போது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நாசியா அண்ட் வாமிட்டிங் அண்ட் வாமிட்டிங் அசோசியேட்டட் வித் ட்ரக் ஓவர் டோசேஜ். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போகும்போது ஹெட்டேக், கான்ஸ்டிபேஷன், டயரியா அண்ட் அப்டோமினல் டிஸ்கம்ஃபோர்ட், அலர்ஜி இதெல்லாம் வந்து காஸ் பண்ணும். Thank you guys.